1 யோவான் 2 அதிகாரம் எனக்கு அருமையானவர்களே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14 வசனத்திலே, வாலிபரே நீங்கள் பலவானாய் இருக்கிறபடியினால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதின பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கன் யார்? சத்ரு, சாத்தானாகிய அந்த லூசிபர் ஆகிய அந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு வாலிபர்களுக்கு வசனம் தேவைப்பட்டது. அது மாத்திரமல்ல, 27 அதிகாரத்திலே 27வது வசனத்திலே, அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும் அபிஷேகம். ஒரு காரியத்தை நீங்கள் அடிக்கடி செய்யும் போது, வசனத்தை அடிக்கடி படித்துக்கொண்டே இருந்தால் அந்த வசன அபிஷேகம் உங்கள் மீது வந்து இறங்கும். ஜெபத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கும்போது, தினம் செய்யும் போது, மாலை காலை மதியம் என்று செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஜெப அபிஷேகம் வந்து இறங்கும். அந்த அபிஷேகம் என்பது இந்த வேதத்தில் உள்ள அந்த ஆவிக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் அதிகமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது, அதையே துதித்து கொண்டே இருக்கும்போது, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது துதியின் அபிஷேகம் வந்து உங்கள் மீது வந்து இறங்கும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரம்புவோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆவியினாலே நாம் நிரம்பும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்கு வருகிறது அல்லவா? அது எப்படி பக்தி செய்ய உங்களுக்கு எளிதாக்கிவிடும் அனைத்தையும். வசனம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினாலே இந்த 2 காரியங்களையும் நீங்கள் இந்த 1 யோவான் 2 அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. முதலாவது என்ன போதிக்கிறது? சாத்தானின் மீது நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக வசனத்தை நீங்கள் அடிக்கடி படியுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், வசனத்தைக்காக வசனம் எப்படி சொல்கிறோம் அதன்படி நடவுங்கள். அதனாலே நீங்கள் தினந்தோறும் காலையும் மாலையும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். வாலிபர்களுக்கு தேவையான நல்ல அட்வைஸ் அது. நீங்கள் அப்பொழுது வசனத்தை கொண்டு நீங்கள் அந்த பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். 2வது அபிஷேகம். உங்கள் மீது தங்குற அந்த அபிஷேகம் உங்களை எல்லா சகல போதித்து உங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகினால இந்த 1 யோவான் 2 அதிகாரம், இந்த 1 யோவான் 2 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 14-27, 14 வசனமும் 27வது வசனத்தை மறந்துவிட வேண்டாம். இவைகள் மூலமாக தேவன் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெயம் கொள்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவரால் பெற்ற அந்த அபிஷேகம் உங்கள் மீது, அந்த அபிஷேகம் ஆவியினாலே எப்போதும் நிரப்பப்பட்டிருங்கள். தேவ ஆவியினாலே நீங்கள் அனலாக இருக்கும்போது, ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அணைத்து போடாதிருங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். God bless you.